இன்றைக்கி நம்ம சமையலில் ஹெல்த்தியான சுவையான பிரண்டை துவையல் பண்ண போகிறோம். இதில் தண்ணி சேர்க்காமல் பண்ணியிருக்கோம். ஒரு வாரம் வரைக்கும் கெடாமல் இருக்கும். சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாங்க. முதல்ல இந்த இலையை மட்டும் எடுத்துடலாம். இலையை எடுத்துட்டு தண்ணியிலே 2 வாட்டி நல்லா அலசிக்கலாம். அலசிட்டு கைகளுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவிட்டு, இல்லைன்னா அரிப்பு வரும். நல்லெண்ணெய் தடவின பிறகு இது இலசான பிரண்டைங்க, அதனால் நார் கம்மியாக தான் இருக்குது. லேசாக சீவனை மட்டும் போகிறோம். இந்த பிரண்டை ரொம்ப இலசான பிரண்டைங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு கையிலவே நார் எடுத்துக்கலாம். முத்தனை பிரண்டையாக இருந்துச்சுன்னா நார் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி பிரண்டையை நார் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கடாயில் 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. 2 டீஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். நான் 7 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. 2 உடச்சிட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது காரம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. தனியா சீரகம் மிளகாய் லோ ஃப்ளேமில் கலந்துக்கிட்டே வறுத்துக்கலாங்க, இல்லைன்னா கருகிடும். லோ ஃப்ளேமில் வறுத்தோம்னா ஈவனாக வறுப்படும் நம்மளுக்கு. இப்போ 1 டீஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாங்க. கடைசியாக தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்தோம்னா எள்ளு கருகிடும். எள்ளு பொரியிற வரைக்கும் வறுத்துக்கலாம். எள்ளு பொரிஞ்சிடுச்சு. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான பிறகு நறுக்கி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து பிரண்டை பச்சை வாசனை போய் நல்லா நிறம் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி சுருளாக வதங்கணும். பாருங்கள், வதங்கிடுச்சு. இப்போ வதங்கின பிறகு ஒரு 10-15 பல் தோல் உரித்த பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்துட்டு வதக்கிக்கலாம் 1 நிமிஷம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு 5-6 கொட்டை புளி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா பெரிய தக்காளி சேர்க்கறதுனால புளி குறைவாக தான் பிடிக்கும், இல்லைன்னா புளிப்பு அதிகமாகிடும். இப்போ மூடி போட்டு தக்காளி குழையிற வரைக்கும் வேக வச்சுக்கலாம். தக்காளி குழஞ்சிடுச்சுங்க. இப்போ ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற மிளகாய் தனியா எள்ளெல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ மிக்சியில் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்ஸாக அரைச்சிக்கலாம். வதக்கி ஆற வச்சுட்டு இப்போ வதக்கி வச்சுருக்கிற பொருளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். 90% அரைச்சா போகிறோம். இப்போ இதில் தண்ணி சேர்க்கலைங்க. ஒரு 90% அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தண்ணி சேர்க்காமல் அரைச்சிருக்கோம். 2 டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், ஒரு 2 காஞ்ச மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். தாளிப்பு கொஞ்சம் வறுபடணும். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ தாளிப்பை இந்த துவையில் தாளிப்பு சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம்.